சீடு இல்லாமல் நம்ம முட்டைக்கோஸை வளர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, வளர்க்கலாம். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் காய்கறி கடையில் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய முட்டைக்கோஸில் லைட்டாக முளை இருக்கிற மாதிரி கரெக்டாக வாங்கிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து பாதி முட்டைக்கோஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். அதில் கொஞ்சமாக அந்த தண்டு தண்டாக வரக்கூடியதில் குட்டியாக ஒரு முளை இருக்குது. இந்த முளையை நீங்கள் கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா புது முட்டைக்கோஸாக வருங்க. ஸோ அதோடைய அப்டேட்ஸ் தான் அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி இந்த முளை இருக்கக்கூடியதை நான் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் மண்ணில் மட்டும் வச்சுட்டேங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் குழு மண்ணில் வேண்டாம், நல்ல ஒரு மணல் கலந்த ஒரு கலவையில் நீங்கள் நட்டி வச்சிட்டிங்கனாலே போதும். சூப்பராக அந்த மாதிரி ஸ்ப்ரவுட் ஆகும். இது வந்து முளை வச்சா மட்டும்தான் வரும்னு கிடையாது. முளை வச்சா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதே டைம் அந்த 4 விரல் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி வச்சா கூட தண்டில் சூப்பராக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து சின்னதாக ஒரு முளைச்சிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயும் இன்னொன்று முளைச்சிருக்கு. அண்ட் அப்டேட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் ஜஸ்ட் வந்து ஃபோட்டோஸில் நான் கிளிப்பிங்ஸ் காமிக்கிறேன். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி கேபேஜ் வளர்த்துருக்குறீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நான் டேக் பண்ணுறேன். அந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பாருங்கள். நன்றி.